தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என்மேல் நம்பிக்கையாய் காத்திரு, உன் ஏமாற்றங்களை மாற்றி நிச்சயம் நன்மையானதை செய்வேன், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு காலம்தான் நான் காத்திருப்பது, எனக்கு விடிவு காலமே இல்லையா என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். மனிதர்களுக்காக காத்திருந்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். ஆனால் கர்த்தருக்காக காத்திருப்பது ஒருபோதும் வீண் போகாது. வேதத்தில் அன்னாள் குழந்தைக்காக வெகுகாலம் நிந்தையோடும் கண்ணீரோடும் காத்திருந்தாள். கர்த்தர் அவளை மறக்கவில்லை. சாமுவேல் என்கிற மகத்தான தீர்க்கதரிசியை கொடுத்து அவள் காத்திருப்புக்கு சிறந்த கைமாறு அளித்தார். அவர் தாமதிப்பது உங்களுக்கு மிக சிறந்ததை கொடுப்பதற்காகவே தவிர உங்களை ஏமாற்றுவதற்காக அல்ல. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. காத்திருந்து சோர்ந்து போய் ஜபத்தை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் ஜபத்திற்கு பதில் வரும்போது அது உங்கள் கடந்த கால துக்கங்கள் எல்லாவற்றையும் மறக்கடித்துவிடும். எனவே அவசரப்படாமல் விசுவாசத்தோடு கர்த்தர் பாதத்தில் காத்திருங்கள். அவர் நிச்சயம் நன்மையானதை செய்வார். தம்மை தேடுவோருக்கும் காத்திருப்போருக்கும் எப்போதும் கர்த்தர் நல்லவரே. ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளின் நாயகனே, உம்மை தேடும் எனக்கு நீர் நல்லவராகவே இருப்பதற்காக உமக்கு நன்றி. இன்னும் அதிக பொறுமையோடு உம்மில் காத்திருக்க எனக்கு கிருபை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.